விற்குடி திரு விற்குடி. சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி என்பது மணிவாசகப் பெருமானின் மதுர வாக்கு. யாவராலும் அழியா வரம்பெற்ற வாணனாம் சலந்தரனை தம் திருவடியூன்றி பெருவிரலார் கிழித்து அருளிய வட்டம், அதாவது குதிங்காலை மணலில் ஊன்றி பெருவிரலால் சுற்றி வர வட்டம் அமையும். அதுவே சக்கரமாயிற்று. அதனால் சலந்தரன் தன் தலையைக் கொய்தருளினர் இறைவர். அச்சக்கரத்தை திருமால் வேண்டிப் பெற்றனர் என்பது வரலாறு. மாலுக்குச் சக்கரம் அன்று அருள் செய்தவன் என்பது திருப்பல்லாண்டு. திருமால் பிரந்தையை துளசியாக ஏற்று அருளினர். சலந்தரனை சம்ஹரித்த மூர்த்தியை சலந்திரவத மூர்த்தி என்று சிவபராக்கிரமம் போற்றும். இத்திருத்தலத்தில் தலச்சிறப்பு மூர்த்தியாக இப்பெருமானே எழுந்தருளியுள்ளனர். வலது உள்ளங்கையில் சக்கரம் ஏந்தியுள்ள அருட்கோலம் கண்ணைக் கவரும் வனப்பினதாம். ஆதலால் தான் மாலும் கண்ணிடந்து அப்பிக் கவின்பெரு சக்கரம் பெற்றனர். கண்ணைக் கவரும் வனப்பினதாம். ஆதலால் தான் மாலும் கண்ணிடந்து அப்பிக் கவின்பெரும் சக்கரம் பெற்றனர். திருவேழிமிழலை, திருமாற்பேறு, திருத்தல வரலாறுகள் இம்மேமையை உணர்த்தும் என்பது அறியத்தக்கது. திருவிற்குடி இறைவர் வீரட்டானீஸ்வரர். இறைவி ஏலவார்குழலி பரிமள நாயகி. தலவிருட்சம் துளசி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம், சங்கு தீர்த்தம். திருமால் வழிபட்டருளிய திருமேனி மற்றும் ஆலய வனப்புகள் யாவும் நெஞ்சத்தடத்து நிலைபேறு உடையனவாம். திருஞான சம்பந்தப் பெருமானின் திருப்பதிகம் பெற்ற திருத்தலம். விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்த வல்லார்தமை அருவினை அடையா என்பது எம்பிரான் சம்பந்தரின் இனிய அருள்வாக்கு. கோத்திட்டைக்குடி வீரட்டானம் என்று அல்லியம்பும்பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசர் விற்குடி வீரட்டானத்தை போற்றி மகிழ்வர். விற்குடி